நான் அதை ஓட்டி பெஸ்டா காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் என்னடிக்கு வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிட்டு, சரி நான் உனக்கு தேவை அடுத்தானே வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். சொன்னது பிறகு பார்த்தா அடுத்து மாப்பிள்ளை வந்துட்டாங்க. அதனால வந்து அத்தை டீடை விட்டுட்டு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதோடு வந்துட்டு 15 வருஷம் ஆச்சு. இப்போ எங்க வீட்டுக்கார ரேஸுக்கு நான் கூப்பிடுவேன். என்ன எவ்வளவு வயசு பண்ணிக்கல போட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஓட்டிருக்கீங்களா? அப்போ அந்த 150 ரூபாய் அந்த ஆட்டோவில் அவங்களை இறக்கிட்டு அது வாங்கும் போது எனக்கு அது ரொம்ப பெருசா இருந்துச்சு. முத வந்து எப்படின்னா மாச சம்பளத்துக்கு தான் காத்திருந்து அந்த சம்பளம் வாங்கணும். இப்போ உடனடியா கையில அந்த காசு வருதுன்னா அது ரொம்ப எனக்கு அந்த காசு நான் செலவு பண்ணவே இல்லை, அப்படியே வச்சிருந்தேன். முத காசு அப்படின்றதுனால வச்சிருக்கிறேன், அப்படியே வச்சுட்டேன் நான் அந்த காசை. ஆட்டோ வந்து உங்களுக்கு மிகப்பெரிய கனவா இருந்தது இல்லையா? இப்போ சொந்த ஆட்டோ வாங்குறதுக்கு நீங்க அலைஞ்சிருக்கீங்க. இப்போ நீங்க ஓட்டிட்டு இருந்த ஆட்டோ, அந்த பிங்க் கலர் ஆட்டோ, அது உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? ட்ரைனிங் எடுக்கும்போது ஸ்மூத்தா போயிடுச்சு. முதல்வர் வரப்போறாரு, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆட்டோ வரிசை நிக்க வச்சோடனே அந்த பஜாஜ்காரங்க வந்து இந்த ஆட்டோ தொடச்சு ஜஸ்ட் ஆயிட்டு இருக்கும் இல்லையா, அவர் வர வரைக்கும் ரொம்ப நேரம் ட்ரைனிங் எடுத்துங்க. தொடங்கிறதுக்கு வந்த பிறகு இந்த ஹேண்ட் பிரேக் போட்டுக்கிறாங்க, எனக்கு தெரியாது. கொடி காமிக்கிறாங்க, முதல்வர் முன்னாடி போறதுக்கு எல்லா ஆட்டோ பிடிச்சி ஆட்டோ மட்டும். இந்த ஆட்டோ உங்க லைஃப்ல எவ்வளவு முக்கியமானது? எனக்கு இப்ப காசு தேவை, ஒரு 3000 ரூபாய் எனக்கு தேவை. நான் யாரும் கடன் கேட்க மாட்டேன். இப்போ நின்று தூங்காம கொள்ளாம ஓட்டுவேன், ஓட்டி எடுத்துட்டு தான் வீட்டுக்கு போவேன். சண்டை போட்டுருக்கீங்களா ஆட்டோவோட? நடு ரோட்ல போய் சலக்க நினைச்சு, என்ன இப்படி பண்ணிட்டு ரோட்ல இருந்து அணைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உடனே எடுத்துட்டு போய் எல்லாம் என்னம்மா சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்ட்டாங்க. அதை சொன்னேன், என் அண்ணன் திட்டல ஒன்னதான் திட்டுறாங்க, நீ எதுக்கு நின்ன? ஆட்டோனாலே எனக்கு பிங்க்னு பேர் வந்துருச்சு. ஏன் வந்துருச்சுன்னா இந்த ட்ரெஸ் யாரும் விரும்பல. இது வந்து ஒரு காட்டான ஒரு குப்பை காடு போடுற மாதிரி இருக்கு, ரோஸ் கலர்ல, அதனால நான் போடல சொன்னாங்க. அப்ப எனக்கு வந்து அரசாங்கமே ஒரு யூனிஃபார்ம் எனக்கு கொடுத்துருக்குன்னா அது எனக்கு பெருமை. இந்த ஆட்டோ ஓட்டுறதுக்கு உங்களுக்கு இந்த ட்ரெஸ் தேவையானாரு, பேசவே கூடாது அமைதியாரு. இப்ப இந்த சந்தோஷம், இந்த தன்னம்பிக்கை, இதெல்லாம் அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் அவர் கொண்டு வந்த திட்டத்தால தான், அப்படிதானே? ஆமா சார், மறக்கலாம் முடியாது, அவரெல்லாம் மறக்க முடியாது. ஆனா அவர் தோத்து போயிட்டாரு. அவருடைய ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அவரு இழக்கல, ஜனங்க இழந்துட்டாங்க. அவரு தோத்து போன அன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டம் சார், அதெல்லாம் வந்து வார்த்தையில சொல்ல முடியாது சார். ரொம்ப துக்கம், சாப்பிட முடியல ஒண்ணுங்கன்னா. அவரு தோத்துது. இன்னொன்னு கண் கலங்கி நின்னது வந்து கண் கலங்க கூடாது அவரெல்லாம். ஏன்னு கேள்வி, அவர் செஞ்சிருக்கிறாரு, நிறைய செஞ்சிருக்கிறாரு, செய்யணும்னு வந்திருக்கிறாரு இல்லையா. நாங்க தான் கலங்கணும், ஏன்னா அவர் தோத்து போல, தேசம் தான் தோத்து போச்சு. பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்து நாம் வந்து சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் அக்காவை தான் சந்திக்க போறோம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? அம்மு. நம்ம வந்து உங்களை ஆட்டோ பயணத்துல தான் உங்களை பார்த்தேன் நான். நீங்க பேசிக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட ஒரு முறை பேட்டியாக பதிவு செய்யணும் அப்படின்னு தோணுனதுனாலதான் நீங்க சந்திச்சிருக்கோம். இப்போ நீங்க ஆட்டோ ஓட்டுறது அப்படிங்கிறது எப்போ தொடங்குச்சு? எப்போ, ஏன் தொடங்குனீங்க? என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? நான் ஆட்டோ ஓட்டுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வீட்டு வேலை தான் செஞ்சிருந்தேன் நான். அப்போ நிறைய வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு அது எதுவுமே செட் ஆகல. வீட்டு வேலைனா வீட்டு வேலையும் செஞ்சேன், எக்ஸ்போர்ட்ல வேலையும் செஞ்சேன். எக்ஸ்போர்ட்ல துணி தைக்கிறது. எவ்வளவு வருமானம் வந்துச்சு? எப்படி? அது வருமானம் வந்து அவ்வளவு செட் ஆகாது. 3000 2000 மாசத்துக்கு. அது வந்து குடும்பத்துக்கு செட் ஆகல அந்த வருமானம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு மளிகை கடை ஒன்று வச்சு அது ரொம்ப லாஸ் ஆகி எதுவுமே எழுந்து போய் செய்ய முடியாத அளவுக்கு சூழ்நிலை. அப்ப என்ன பண்றது தெரியாது. ஃப்ரெண்ட் முன்னாடி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட், அவங்க என் பசங்க ஸ்கூல் படிக்கும் போது அவங்க வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க என்னை ஒரு முறை பார்த்து கூப்பிட்டு, என்ன பண்றீங்க, எது பண்றீங்க, ரொம்ப நாளாச்சு பார்த்து அப்படின்னு பேசும்போது, அப்போ அவங்க கூட பேசுனீங்க. நான் கேட்டேன், ஆட்டோ ஓட்டுறது சரியா, ஓட்டுறீங்களே, செட் ஆகுதா, ஓட்ட முடியும்? ஏன்னா வெளியில அவ்வளோ ஜென்ஸுக்கு முன்னாடி போனது இல்லை, பப்ளிக்ல அவ்வளோ வந்து போயிட்டு வந்தது இல்லை, ஜென்ஸுங்க எப்படின்னு தெரியாது. அப்போ அவங்க கூட கேட்கும் போது, அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை, எல்லா ஜென்ஸும் ஒரே மாதிரி இல்லை, நல்லா ஹெல்ப் பண்றது, வண்டி ஏதாச்சும் நினைச்சுன்னா தள்ளி விடுறது, நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து பெண்களுக்கு கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஒரு பயம் இல்லை, நீ ஓட்ட வரலாம்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒன்று எனக்கு கொடுத்தாங்க. இவங்களுக்கு கால் பண்ணி கேளு, அவங்க வந்து உனக்கு என்ன இதுன்னு வந்து இந்த ஆட்டோவை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து அது வீரப்பெண்களுடைய ஒரு குழு, வீரப்பெண்கள்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இருக்கிற அந்த மேடமுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசணும்போது, சரிம்மா நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுன்னா, அப்புறம் அண்ணி ஆஃபீஸ்ன்னு சொல்லி அண்ணா நகர்ல இருக்கு. அண்ணா நகர்ல அந்த அண்ணி ஆஃபீஸுக்கு நான் அனுப்பிச்சு வச்சு அவங்க என்ன செலக்ஷன் பண்ணி அவங்க எனக்கு கார் லைசன்ஸு பேட்ச் எடுத்து கொடுத்து கலெக்டர் ஆஃபீஸில் அந்த லோன் மூலியமா அந்த பிங்க் ஆட்டோ அப்ளை பண்ணி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஆட்டோ ஓட்ட கற்றுக்கிட்டீங்கல்ல, அந்த அனுபவம் நினைவு இருக்கா? இருக்கு சார். ரொம்ப. அதுக்கு முன்னால என்ன வண்டிலாம் ஓட்டுவீங்க நீங்க? டிவிஎஸ் ஓட்டியிருக்கிறேன். அண்ணா ஆட்டோ ஓட்டினால கொஞ்சம் அப்படி ததுக்குது ஓட்டியிருக்கிறேன். அண்ணன் சொல்லி கொடுக்கும்போது நான் கீழே விழுந்துட்டேன். அது வந்து ஆட்டோ பற்றி நான் நினச்ச பார்க்கல. ஆனால் ஆட்டோ ஓட்டணும்னு ஆசை. ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்கள் அண்ணன் ஆட்டோ ஓட்டும் போது நிறைய ஆட்டோ வந்து ரிப்பேர் பண்ணுறது, எங்கனாச்சும் விட்டுட்டு வந்துடுறது, ஒரு பொறுப்பு இல்லாத வேலை செஞ்சதுனால அண்ணன். அப்போ அவங்ககிட்ட எனக்கு அவனுக்கு வாக்குவாதம் ஆகும்போது அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடு, நான் அதை ஓட்டி பெஸ்ட்டாக காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் என் நடிக்கு வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிட்டு, சரி நான் உனக்கு தேவை அடுத்தானே வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். சொன்னது பிறகு பார்த்தா அடுத்து மாப்பிள்ளை வந்துட்டாங்க. அதனால வந்து அத்தை டீலை விட்டுட்டு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அதோடு வந்துட்டு 15 வருஷம் ஆச்சு. உன் கணவர் பேரு? செந்தில். எத்தனை குழந்தைங்க? ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு 12வது, பையன் 11வது படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது மத்தியில நிறைய போயிட்டே இருந்துச்சு. எதுவுமே எங்களுக்கு செட் ஆகல. அப்பதான் அந்த அக்கா சொல்லும் போது அதுக்கப்புறம் அந்த அண்ணி ஆபீஸ்ல போயிட்டு அவங்க திருப்பியும் தைச்சு கொடுக்கும்போது அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, உனக்கெல்லாம் அது வண்டி ஓட்டெல்லாம் வராது, நீ கவனமா ஓட்ட மாட்டேன்ற அப்படின்னு சொல்லும் போது அப்ப எங்க வீட்டுக்கிட்ட வந்து சொன்னேன், எனக்கு வந்து செட் ஆகாதான், எனக்கு வராதான். நான் யார் சொன்னது அதெல்லாம், நீ எல்லாம் ஆச்சு தள்ளுவ, எனக்கு தெரியும், நான் சொல்லி தரேன்ட்டுன்னு. அப்புறம் அவர்தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர்தான் வந்து ஒரு டன்னல் எப்படி வந்து டர்ன் பண்ணணும், எப்படி அடுத்து போகணும், எப்படி வளைக்கணும் அப்படின்றதுலாம் நான் பெஸ்டா நல்லா ஓட்டுவாரு. அப்புறம் கொஞ்சம் அவர் பார்த்து ஓட்ட கத்துனா. அப்புறம் வாடகை எடுத்து கொஞ்ச நாள் ஓட்டின்னு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் கலைஞர் ஐயா மூலியமா அந்த ஸ்கீம் வெளியே விடுறாங்க. அந்த ஸ்கீம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஆட்டோ ஓட்டுன தொடங்கினீங்கல்ல? ஆமா. அம்மா ஆட்டோ ஓட்டுறாங்க அப்படிங்கிற பத்தி குழந்தைங்க என்ன சொன்னாங்க? என் பையனுக்கு ரொம்ப சந்தோஷம், எங்க பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி சொல்றதுன்னா, முன்னாடி இந்த சூழ்நிலைக்கும் இந்த ஆட்டோ ஓட்டிட்டு வந்த சூழ்நிலைக்கும் மாற்றங்கள் நிறைய. அப்போ வந்து என்னால பிள்ளைங்களுக்கு தேவையானது எது ஒன்றும் வாங்கிலாம் கொடுக்க முடியாது. ஸ்ட்ரிக்ட், இதுனா இதை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. ஆனா ஆட்டோ ஓட்டுனதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டி முதல்ல குழந்தை என்ன வாங்கிட்டு போனீங்க? ஓட்டு முடிச்சோன்னே என் பிள்ளைதான் முதல்ல கூட்டிட்டு போனேன். ஆனா வந்து நான் தான் ஓட்டினேன். ஆனா மொத்தமே அவன் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தான் என் பிள்ளை. எனக்கு பையன் பேரு சுதேன். பையன் வந்து நான் ஓட்டும் போது எனக்கு முத வந்து ஸ்டேடியத்துல இருந்து தாம்பரம் ஒரு மீட்டிங் போறோம், மகளிர் குழுக்கு போறோம். அன்னைக்கு மகளிர் தினம்ன்றதுனால. அப்போ அப்பதான் லாங்கு சவாரி நான் எடுக்கும்போது என்னால முடியாது. உள்ள என் பக்கத்துல உட்காந்துட்டு, அம்மா ஃபர்ஸ்ட் கியர் போடு, அம்மா இதை பண்ண அதை பண்ண, பிரேக் ஆயிடுது, இந்த டன்னை திருப்பு, இப்படி போ, இந்த ஸ்லோப்பு. ஏன்னா அவங்க அப்பா கூட வந்து கொஞ்ச நாள் வந்து ஆட்டோ கூட வந்து போயிருக்கிறான். அதனால அவனுக்கு வந்து எல்லாமே தெரியும் கொஞ்சம் ஓரளவுக்கு. சொல்ல எனக்கு பயமா இருக்குதுடா, நான் அப்பா கொண்டு வந்து நான் ஆட்டோ எடுத்துன்னு போறேன்னு சொன்னேன், நீ வந்து உன்னால முடியும் சொல்லி நீ இவ்வளோ லாங் இத்தனை கிலோமீட்டர் நான் எப்படி வச்சுட்டு போவேன்னு எனக்கு தெரியலையே, அதெல்லாம் நீ ஓட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல் லாங் சவாரியில ஒரே பயம், ஒரு கையெல்லாம் ஒதுருது, ஒரு பக்கனுக்குது, யாரையும் மோதிடணும்னு ஒரு பயம். நெடுக்கத்தோடு ஓட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டேன். சாதிச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த வீட்டுல இருந்து அடுத்த வீட்டுக்கு ஆட்டோ கொடுத்துட்டு வாங்கிட்டு வரேன் வீட்டுக்கு, நீ ஓட்ட மாட்டேன், மோதிடுவேன், ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு. அப்போ இவ்வளோ இந்த டிராஃபிக் மத்தியில இவ்வளோ லாங்கா போயிட்டு அது சேர்ந்ததுன்றது ரொம்ப பெஸ்டா இருந்துச்சு. நான் இவ்வளோ தொலை ஓட்டி இருக்கிறேன்னா அப்படின்னு முத அப்புறம் வந்து அவங்க அப்பாட்ட ஒரே, அம்மா இவ்வளோ தொலை ஓட்டிட்டாங்க, அங்கிருந்து ஓட்டிட்டு இருந்தாங்க, ஆனா கொஞ்சம் சரியில்லைப்பா, ஆனா நல்லதா ஓட்டினாங்க. உடனே அவரு சொன்னாரு, இல்ல இப்பதானே புதுசு, ஓட்ட எல்லாம் கீர் போட, பிரேக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டாங்க அவங்களுக்குள்ளேயே. அதெல்லாம் சரியாயிடும் ஓட்ட அப்படின்னு. இப்போ எங்க வீட்டுக்கார ரேஸுக்கு நான் கூப்பிடுவேன், என்ன எவ்வளவு வயசு பண்ணீங்கல்ல, ஓட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஓட்டிருக்கீங்களா? இல்ல ஓட்டது இல்லை. ஆனா ஓட்ட வச்சாரு, அவர் கூப்பிட்டாருன்னா அவர்கிட்ட நான் ரேஸ் ஓட்டுவேன்.
அதான் சார் கத்துக்கிட்டே ரேஸு கூப்பிட்றேன்னா நீ பெஸ்ட் தான் அப்படின்னுவாரு. சரி, முதல்ல நீங்க அந்த ஆட்டோ சவாரிக்குன்னு போயிருப்பீங்களா வெளியில? அது எவ்வளவு சம்பாதிச்சீங்க? முத பாத்தீங்கன்னா டி நகர்ல வந்து ஆப் இல்லை, கை சவாரி தான். எனக்கு அது தெரியாது அப்போ. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து கூப்பிட்டாங்க. அப்போ அது எவ்வளோ ரேட்டு என்னன்னு தெரியல. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், நீங்க எவ்வளோ கொடுத்து போவீங்க அப்படின்றதுக்கு, யாரும் அது மாதிரி கேட்டது இல்லை, நீங்க கேட்குறீங்களேன்னா, இல்லை நான் இது வரைக்கும் போனது இல்லை, தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னதுக்கு அவங்க வந்து ஒரு 150 ரூபா தர, நீ வாங்க அப்படின்னு. அப்போ அந்த 150 ரூபாய் அந்த ஆட்டோவில் அவங்கள இறக்கிட்டு அது வாங்கும்போது எனக்கு அது ரொம்ப பெருசா இருந்துச்சு. முத வந்து எப்படின்னா மாச சம்பளத்துக்கு தான் காத்திருந்து அந்த சம்பளம் வாங்கணும். இப்போ உடனடியா கையில அந்த காசு வருதுன்னா அது ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. என்ன பண்ணீங்க? அந்த காசு நான் செலவு பண்ணவே இல்லை, அப்படியே வச்சிருந்தேன். முத காசு அப்படின்றதுனால வச்சிருக்கிறேன், அப்படியே வச்சுட்டேன் நான் அந்த காசை. அதுக்கப்புறம் அதான் ஓட்டுனதுல பிள்ளைங்களுக்கு ஹோட்டலுக்கு கூட்டின்னு போனோம், நல்லா சாப்பிட வச்சு ஜாலி. இப்போ எங்க போனாலும் என் ஆட்டோல தான் என் பிள்ளைங்களை கூட்டிட்டு போறது. இன்னொன்னு அவங்க நடந்து போகவே மாட்டாங்க, நீங்க ஆட்டோ வச்சிருக்கீங்களா நீங்க கூட்டிட்டு. ஆனா அவங்க அப்பாட முஸ்லீம் கேட்க மாட்டாங்க எதுவுமே, ஏதான் நீங்க தான் அவங்களை கூட்டிட்டு போகணும், நீங்க தான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி மாலை கூட்டின்னு போறது இல்ல கடைக்கு எங்கனாச்சும் கூட்டிட்டு போறதுனால தான் ஆட்டோல தான். இப்போ குழந்தைங்க ஏதாவது கேட்டு வாங்கி கொடுக்க முடியாத நிலைமை இருந்திருக்கும்ல? ஆமா சார், ரொம்ப கஷ்டம் சார் அதெல்லாம். நிறைய பிள்ளைங்களுக்கு அப்ப படிக்கும் போது பாத்தீங்கன்னா படிக்க அந்த பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. பிள்ளைங்களுக்கு தேவையான பொருள் எதுவுமே வாங்கி கொடுக்க முடியாது. கேட்கும் போதெல்லாம் அது சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நடத்திட்டே போங்க. ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு இது வாங்கி கொடுங்க, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது அது பண்ண முடியாது. இன்னொன்னு டியூஷனுக்கு கம்பல்சரி அவங்கள அனுப்பவே முடியாது. அந்த சூழ்நிலை ரொம்ப கடினமா இருந்தது. ஏன்னா ஒரு ஆள் சம்பாதனால எது ஒன்றும் மெயின்டைன் பண்ண முடியாத நிலையில தான் நாங்க இருந்தோமே. இப்போ தலைக்கெல்லாம் மாறிடுச்சு. அவங்களுக்கு தேவையானது சந்திக்கிறோம், எல்லா இதை பாத்துக்கிறோம். பிள்ளைங்களை எங்கன்னா வெளியில கூட்டிட்டு போறோம். அவங்களுக்கு ஏதாச்சும் டியூஷன் எதுனா இப்போ டியூஷன் எல்லாம் போறாங்க. இன்னொன்னு அவங்களுக்கு எதாவது தேவை, எனக்கு இது வேணும் அது வேணும்னா கேட்டாங்கன்னா உடனே நாங்க வாங்கி கொடுக்குறோம். அந்த அளவுக்கு வந்து மாற்றங்கள் நிறைய மாறி இருக்கு. என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் 7th தான் சார். இப்போ உங்க குழந்தைங்களை என்னவாக்க விரும்புறீங்க, என்ன படிக்க வைக்க விரும்புறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு டிகிரி வாங்கினோம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு 4-5 டிகிரினா வாங்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு தரமட்டத்துல இருந்து வந்தவன். அப்ப படிப்போட வேல்யூ எனக்கு தெரியல. அப்போ எங்க அம்மா எல்லாம் சொல்லும் போது எனக்கு வந்து நான் ஹாஸ்டல்ல இருந்து வந்ததுனால அது ரொம்ப எனக்கு வேணான்னு தவிர்த்து அது போட்டேனே தவிர அங்க போய் படிக்கணும்னு எனக்கு தோணல. சப்போஸ் நான் ஸ்கூல்ல படிச்சிருந்தேன்னா எங்க வீட்டுல இருந்தேன்னா அது அப்ப போயிருப்பேனான்னு தெரியல. ஆனா எல்லாரும் விட்டுட்டு அங்க போவேன். எனக்கு வந்து திருப்பியும் அங்க போவேன் எனக்கு விருப்பம் இல்லை. வீட்டுல சௌகரியமா இருக்கு, வீட்டுல இருக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்போ ஆனா அது ஆரம்பிச்சுட்டு சும்மாலாம் இல்லை. எம்ப்ராய்டரி கத்துருக்கிறேன், ஒயர் கூட கத்துனுக்கிறேன், டெய்லரிங் மிஷின் கத்துன்னு இருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் எனக்கு தேவையான அந்த என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாவே ஹேர் பேண்ட் போடுவேன். இது போய் கைத்தொழில கொஞ்சம் கத்து வச்சிருந்தேன் வீட்டுல இருக்கும் போதே, சும்மாலாம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை வந்தாங்க சொல்லி கட்டி இங்கேயும் வந்து வேலை பார்த்தேன், எஸ்போர்ட்ல செஞ்சேன். அது போகணும், வீட்டு வேலைக்கு வர போவேன் நான். அதுக்கப்புறம் நிறைய வேலைலாம் செஞ்சோம். அதுக்கப்புறம் வந்து மல்லிகை லாஸ்டா மல்லிகை வச்சுதான் ரொம்ப லாஸ் ஆயிட்டு அது லாஸ்ட். அதுக்கப்புறம் ஆட்டோ எடுத்து. இப்போ ஆட்டோ ஓட்டுறது ஒரு பக்கம் காசு கிடைக்குது, ஒரு பக்கம் குழந்தைங்க சுதந்திரம், ஒரு பக்கம் நீங்க ஒரு கமாண்ட் எடுத்து ஆட்டோ ஓட்டிட்டு ரொம்ப தூரம் பயணம் போடுறது. தனியா சவாரி போயிருக்கீங்களா? சும்மா இந்த கொஞ்ச நேரம் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ரிலாக்ஸாக போல சார். ஒரு முறை வழி மாறி போயிட்டேன். எப்படின்னா போரூர் அந்த இதுக்கு அவங்கள பஸ் ஏற்றணும்னு சொல்லி ரொம்ப அர்ஜென்ட்டா டைம் ஆயிடுச்சு, என்னை பஸ் ஏற்றணும்னு சொன்னாங்க. அவங்கள எடுத்துட்டு போயிட்டு அந்த சிக்னல் தாண்டி போயிடுச்சு. அந்த பஸ்ஸை மடக்கி அவங்கள ஏற்றிட்டேன். ஆனால் நான் கொஞ்சம் தொலை போய் ரூட்டன் இருக்கும், ரூட்டனில் வலிச்சிடலாம் சொல்லிட்டு போயிட்டேன். பார்த்தா ரூட்டன் இல்லை. மொத்தம் எத்தனை கிலோமீட்டர்னா ஒரு 12 கிலோமீட்டர் வரும், 12-13 கிலோமீட்டர் வரும் போயிடுச்சு. அப்போ எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அப்படியே அந்த ரோட்ல வந்து ஹைவேஸ் ரோடு வேற. அப்பதான் நான் முத தடவை நான் தனியா வந்து அந்த ஆட்டோல லாங்கா போறேன். நிறைய தோணுச்சு. எப்படி சொல்றதுன்னா, நானும் படிக்காம இருந்தும் நானும் ஒரு கைத்தொழில் கத்து வச்சிருக்கிறேன்னா அது ரொம்ப பெருசு. எப்படி பெருசுன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப இன்சல்ட் வந்து நிறைய வந்து என்ன பேசி 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 ரொம்ப இன்சல்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஆட்டோ துறையிலும் சரி, மற்ற விஷயத்துலயும் சரி. அப்போ எனக்கு தோணும் ஏதாச்சும் நம்ம செய்யணும். ஆனா வந்து குடும்ப சூழ்நிலைனால குடும்பத்தையும் பார்க்கணும்,
திருப்பியும் போய் என்னால படிக்கவும் முடியாது. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலை போகும்போதுதான் அப்ப எனக்கு இந்த ஆட்டோ தொழில்னு கிடைக்கும் போது நான் என்ன ரொம்ப ஃபீல் பண்றேன்னா, படிச்சுட்டு பெரிய உத்தியோகத்துல இருக்காங்கல்ல, அதுதான் இந்த வேலை எனக்கு. ரைட். எனக்கும் அப்படிதான் தோணுது நீங்க இல்ல, சொல்லும்போது. நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நானும் ஒண்ணும் பெருசா படிக்கல. எனக்கு வந்து எப்படின்னா ஒரு பொக்கிஷம் இது. ஏன்னா இது தேடி ரொம்ப நாள் அலைஞ்சேன் ஆட்டோ கிடைக்காம. இந்த வாடகை ஆட்டோ ஒரு நாள் 2 நாள் கொடுப்பாங்க, 3 நாள் வாங்கிடுவாங்க. அப்போ ஓட்டவே முடியாது. அப்போ ஆட்டோக்காக ரொம்ப அலைஞ்சேன். இவங்க ஆட்டோக்காரை எடுத்துட்டாங்கன்னா வேற ஆட்டோவை போய் யார் எங்க வந்து வாடகைக்கு விடுறாங்க, யாருக்கிட்ட ஆட்டோ இருக்கு அப்படின்னு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வந்து அதிகமா இருக்கும், வாடகை அதிகமா இருக்கும். அப்போ புதுசா ஓட்டுறதுனால என்ன ஆகும்னா அது கொடுக்க முடியாது. அப்போ 1 நாள் 2 நாள் சேர்ந்துச்சுன்னா அது இன்னும் அதிகமாயிடும் வேற. அதனால அது ஒரு கம்மியா வந்து எங்கேயுமே கிடைக்கல. அப்போ ரொம்ப வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஆட்டோ கிடைக்காதா, நாங்களாம் வாங்க மாட்டோமா அப்படின்றதுதான். சொந்த ஆட்டோ வாங்கணும்னு ஆசை இருந்தது. ரொம்ப ஆசைனா அது கிடைச்சா எப்படி சொல்றது, எல்லா வசதியும் எங்களுக்கு வந்த மாதிரின்ற மாதிரி எனக்கு அந்த ஆட்டோ ஒரு கேமா இருந்துச்சு. ஆட்டோ வந்து உங்களுக்கு மிகப்பெரிய கனவா இருந்தது இல்லையா? இப்போ சொந்த ஆட்டோ வாங்குறதுக்கு நீங்க அலைஞ்சிருக்கீங்க. இப்போ நீங்க ஓட்டிட்டு இருந்த ஆட்டோ, அந்த பிங்க் கலர் ஆட்டோ, அது உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? எப்படின்னா அன்னி ஆபீஸ் மூலியமா அதை வந்து கலெக்டர் ஆபீஸுக்கு கொண்டு போயிட்டு எங்களோட டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணி ஃபார்ம் ஒன்று எழுதி அந்த ஃபார்ம்ல வந்து கலெக்டர் ஆபீஸ்ல அலௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, ஆட்டோ வந்து கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு போய் அங்கே வச்சதுனால எங்களுக்கு வந்து செலக்ஷன் பண்ணி வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. உடனே உங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்களா? உடனே எல்லாம் பண்ணல, நாங்க ஃபார்ம் கொடுத்து ஒரு வாரம் கழிச்சு அந்த லெட்டர் வந்து வீட்டுக்கு வருது. இல்ல, முதல்ல ஒரு செட்டு ஆட்டோ கொடுத்தாங்கல்ல, அதுல அந்த முதல் செட்டு தான். முதல் செட்லயே கிடைச்சிருச்சா? முதல் செட்ல தான். அது படிப்பு, கல்வி தகுதி அதெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க. 10th வந்து படிச்சிருக்கோம். நீங்க 7th தானே படிச்சிருந்தீங்க? அதுதான் சொல்லி எங்களால அப்ளை பண்ண முடியல சொல்லிட்டு எல்லாரும் ஃபார்ம் கொடுத்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு 10th தான் தகுதி அப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு சார் எனக்கு. ஏன்னா இது மூலியமா தான் ஆட்டோ வாங்கலாம்னு சொல்லி கனவு கண்டிருந்தோம். அப்புறம் இதை அறிவிச்சிட்ட பிறகு அப்புறம் இதுலயும் கிடைக்காத பொழுது அப்போ வேற மூலியமா தான் நம்ம ட்ரை பண்ணணும் ஆட்டோ வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் ட்ரை பண்ணோம். அந்த 3 நாள்ல மேடம் வாய்ஸ் போட்டதுல இவங்கெல்லாம் வந்து படிச்சவங்கலாம் வந்து ஃபார்ம் கொடுத்துட்டே இருந்தாங்க. லாஸ்ட் அந்த ஃபார்ம் வந்து முடிக்க போற முன்னாடி ஒரு நாள் வந்து வாய்ஸ் போட்டிருந்தாங்க. இது போல வந்து நிறைய வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி படிச்சவங்க மட்டும்தான் இந்த ஆட்டோ நீங்க கொடுப்பீங்கன்னா அப்ப நாங்கெல்லாம் வந்து கத்துட்டு ஆட்டோ ஓட்டும் போது அப்ப எங்களால ஆட்டோ வாங்க முடியாம போகுது இல்லையா, படிக்காத பெண்கள் இப்ப நிறைய இருக்கிறோம் இல்லையா அப்படின்னு அவங்க அந்த ஆபீஸ்ல அன்னி ஆபீஸ்ல கேட்கும் போது அப்ப மேடம் வந்து பேசியிருப்பாங்க போல கலெக்டர் ஆபீஸ்ல. அங்க அவங்க ஓகே சொல்லியிருக்காங்க அப்படியே. அதுக்கப்புறம் வாய்ஸ் போட்டாங்க, இது போல வந்து லைசன்ஸ் பேட்ச் இருக்கிறவங்க மட்டும் வந்து அப்ளிகேஷன் கொடுங்கம்மா, அது வந்து நாங்கள் திரும்ப கொடுக்க போறோம் கலெக்டர் ஆஃபீஸ்ல. அப்புறம் வீந்து அடிச்சுன்னு எப்படி சொல்றது, எனக்கு ஒரு அதிசயம் இது கிடைச்சது. அவங்க வந்து 1 மணிக்கு போறேன்னு அறிவிச்சிட்டாங்க. நான் இங்கிருந்து 12:45 தான் போறேன். 12:30 போறேன், டைம் ஆயிடுச்சு. மேடம் ஃபைல் எடுத்துன்னு வெளியே வந்துட்டாங்க. என்ன நீ என்னத்துக்கு வர அப்படின்னாங்க. இல்லை மேடம் இப்போதான் நான் பார்த்தேன் வாய்ஸ், அதெல்லாம் அடிச்சு பிடிச்சிட்டு வரேன். அப்போ ஃப்ளோ பண்ணி எடுத்து கொடுனாங்க. அப்போ அதுக்கு புதுன்னு ஏதோ ஒன்று ஃப்ளோ பண்ணி அப்புறம் மேடம் வெளியே நிற்க வச்சுட்டு நான் உள்ள போய் ஃப்ளோ பண்ணி எடுத்துன்னு கொடுத்தேன். எடுத்துட்டு போயிட்டு அங்கே கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துட்டாங்க. அப்புறம் கொடுத்த உடனே ஃபோன் அடிச்சாங்க, அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கீங்களா ஃபார்மு அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னு. இது போல ஆட்டோ அப்படின்னா பேட்ச் இது மாதிரிலாம் வச்சிருக்கீங்களா சார், அதில் ஃபார்மில் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு. சரிங்க, உங்களுக்கு லெட்டர் வரும், உங்களுடைய அட்ரஸுக்கு வந்ததும் எங்கே வரணும்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அங்கே வந்துருங்க நாங்கள். அப்புறம் அங்கிருந்து லெட்டர் வந்தோடனே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருந்தாங்க. அங்கே பண்ண செலெக்ஷன் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எவ்வளோ வருஷமா ஓட்டுறீங்க, நல்லா தரமா ஓட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்பதான் சொன்னாங்க எங்களுக்கு ஒரு இந்த பிங்க் ஆட்டோ வந்து வெளில விட போறாங்க முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு எத்தனை நாள் ஆச்சு இந்த ஆட்டோ கைக்கு வர்றதுக்கு ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு? ஒரு 6 மாசம் இருக்கும் சார். 6 மாசம் 6 மாசம் ஆச்சு. டெஸ்ட் எல்லாம் வச்சாங்க. இந்த நம்ம இந்த லைசன்ஸ்ல டெஸ்ட் வைப்பாங்க இல்லையா, ஓட்ட தெரியுமான்னு, அந்த மாதிரி நிறைய வந்து அவங்க ஆஃபீஸர் உட்காந்துருந்தாங்க. அவங்க முன்னாடி ஓட்ட வச்சுங்க மட்டும் வந்து செலக்ஷன் பண்ணாங்க. நீங்க ஓட்டி காமிச்சிட்டு சார் அது ஒரு பயம். எப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஆள் உட்காந்தாவே கை காலம் ஊதுரும். இதுல ஒரு 4-5 பேர் உட்காந்துன்னு தரவா வந்து அது பாக்குறாங்கன்னும் போது என்னால எனக்கு எதுவுமே சொல்லு. ஆனா என் கூட சை காமிக்கிறாரு, ஃபர்ஸ்ட் கியர் போடு, ஸ்லோவா போ அப்படின்னு சொல்லி சைக்கிள் காமிக்கிறாரு. ஏன்னா டக்குன்னு எனக்கு எல்லாமே மறந்துடும் ஒரு பதட்டம் வந்தாவே. அது சொல்லு ஒன்றும் மறக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இதுல ஒன்றும் பதட்டப்படாது. ஆட்டோ எடுக்கிற அவங்க முன்னாடி ஓட்டிட்டு அப்படி எடுத்து நிக்க போற அவ்வளவுதான். ஆனா அதை சொல்லி எனக்கு ரொம்ப பயமா இருக்கிற மாதிரி இது பக்கு பக்குன்னு.
உன்னை என்ன பண்ண போறாங்க, நீ செலக்ஷன் ஆனா உனக்கு ஆட்டோ தர போறாங்க, இல்லைன்னா போமான்னு சொல்ல போறாங்க, இதை மனசு வச்சுட்டு போ அப்படின்னு. அப்புறம் அவங்க முன்னாடி ஓட்டி காமிச்சிடு. அப்புறம் நீங்க செலக்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துச்சு. அப்புறம் ஃபோன் வந்தோடனே அதுக்கு ஒரு நாள் வச்சு யார்கிட்ட சொன்னீங்க அதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபோன் வந்துச்சு? ஆமா, எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டாங்க ஆட்டோ வந்து சாங்ஷன் ஆயிடுச்சா எனக்கு அப்படின்னு. என்ன சொன்னார் அவரு? அவர் சந்தோஷப்பட்டார். வந்தா சரிதான், எல்லோட்ட வரப்பாரு. இல்ல அது பிங்க் கலர்ல இருக்கும், லேடிஸுங்களுக்கு மட்டும் அப்படின்னு. அப்ப பசங்கள்லாம் சொன்னேன், பசங்க ஒரே சந்தோஷம், அம்மா ஆட்டோ வாங்க போறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்டேடியத்துல வர சொல்லியிருந்தாங்க ஆட்டோ வாங்கி. அந்த ஸ்டேடியத்துல வர சொல்றதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க பாருங்க, அவ்வளவுதான். அதுல ரொம்ப டென்ஷனு. இப்படிதான் கொண்டு போனோம், அப்படிதான் கொண்டு வந்தோம், இப்படி இந்த முறையா கொண்டு போனோம் முதல்வர் முன்னாடி அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் நான். எப்படின்னா ட்ரைனிங் எடுக்கும்போது ஸ்மூத்தா போயிடுச்சு. இது என்ன ஆச்சுன்னா முதல்வர் வரப்போறாரு, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆட்டோ வரிசை நிக்க வச்சிட்டோம். நிக்க வச்சோடனே அந்த பஜாஜ்காரங்க வந்து இந்த ஆட்டோ தொடச்சு ஜஸ்ட் ஆயிட்டு இருக்கும் இல்லையா, அவர் வர வரைக்கும் ரொம்ப நேரம் ட்ரைனிங் எடுத்துருந்தேன். தொடக்கிறதுக்கு வந்த பிறகு இந்த ஹேண்ட் பிரேக் போட்டுக்கிறாங்க, எனக்கு தெரியாது. கொடி காமிக்கிறாங்க, முதல்வர் முன்னாடி போறதுக்கு எல்லா ஆட்டோ போச்சு, ஆட்டோ மட்டும் அவர் வர்றதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. முதல் ட்ரைனிங் எடுக்கிறாங்க, அவர் முன்னாடி எடுக்கிற ட்ரைனிங், லாஸ்ட் ட்ரைனிங். பாத்தீங்கன்னா அம்மு தூக்குன்னு ஒரே ஸ்பீக்கர்ல எனக்கு அழுக்குன்னா அழுது. நான் நல்லதானே ஓட்டினேன், இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாருக்கும் டிஃபன் கொடுக்குறாங்க. நான் டிஃபன் சாப்பிடவே இல்லை, ஏன்னா நான் நல்லா ஓட்டுவேன். ஆனா நான் அந்த இடத்துல வந்து என்னை தூக்கிட்டாங்க. மேடம் சொல்றாங்க, கலெக்டர் மேடம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு ஆட்டோ டான்ஸ் ஆயிடுச்சு, இது சும்மா டெஸ்ட் ஒரு கூட போயிட்டு வரதுமா, அது போய் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ரொம்ப கனவு கண்டு நான் முதல்வர் முன்னாடி போகலான்னு சொல்லி ரொம்ப ட்ரைனிங் எல்லாம் அந்த உச்சி வெயில்ல நாங்கள் எடுத்தோம். லாஸ்ட்ல போக முடியாம போயிடுச்சுன்னு ஒரே அதுக்கும் தாங்கவும் இல்லை, தண்ணி ஊத்துது. அவர் முன்னாடி போக முடியாது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு, எனக்கு அப்போ எதுக்கு இந்த ட்ரைனிங் வர வச்சுங்க, எதுக்கு அப்புறம் இந்த ட்ரைனிங் எடுத்தேன் நான். ஒன்று ஆட்டோ சான்சன் ஆயிடுச்சு இல்லை, அப்போ நீ வேணான்னு என்னை அப்பயே எடுத்துட்டு இருந்தாங்கன்னா நான் ஆட்டோ மட்டும் வந்து வாங்கிட்டு போயிருப்பேன். நான் வந்து 2 நாள் காலையில வெடிகாலம் வரணும் சார் அங்கேருந்து ஸ்டேடியத்துல. அன்னைக்கு நைட்டு 8 மணி வரைக்கும் அங்கே இருந்தோம். கடைசியில் அவர் முன்னால ஆட்டோ ஓட்டினீங்களா இல்லையா? ஓட்டினா அது எப்படிதான் மிராக்கிள், அது ஒரு மிராக்கிள் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு கலெக்டர் மேடம் வந்து இல்லை அம்மு கூடு சொல்லிட்டு நான் 3ஆவதா இருந்து என்னை வந்து தூக்கி 7ஆவதுல இருந்த ஒரு பொண்ணை அந்த ஓட்டத்தல சொல்லி அவங்கள தூக்கிட்டு என்னை போட்டாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே முதல்வர் முன்னாடி போயிட்டு கை காட்டிட்டேன். அப்படியே அவரு கை காமிச்சிங்களா? ஆமா, கை காமிச்சேன். அவரு கை காமிச்சாரா? அவரு காமிச்சாரு, கை காமிச்சு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. அவர் முன்னாடி ஓட்டிட்டு போனேன், என்னன்னு கனவா இருந்துச்சு எனக்கு. அவர் முன்னாடி ஓட்டு போற லாஸ்ட்ல நடுவுல ஒரு இந்த சங்கடம் ஆனா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. ஆட்டோ யார் கையால வாங்கினீங்க? கையில எல்லாம் கொடுக்கல அவரு, அவன் முன்னாடி ஓட்டிட்டு போனோம். இல்ல ஆட்டோ அந்த சாவி ஏதாவது டாக்குமெண்ட் முத வந்து முன்னாடி நின்னுதாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. முதல்வர் கொடுத்துட்டாரு சாவி, இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அவர் முன்னாடி வந்து ஆட்டோலாம் நல்லா பலூன் நல்லா அலங்காரம் பண்ணி அவர் மேடை போட்டு அப்படி நின்றுந்தாரு. ரோட்ல ஸ்டேடியத்துக்கு அந்த முன்னாடி வந்து வரிசையா போச்சு ஒரு 350 ஆட்டோ. அப்போ அவர் பக்கத்துலயே நாங்க பாத்துட்டே போனோம். அது ஒரு இந்த ஆட்டோ உங்க லைஃப்ல எவ்வளவு முக்கியமானது? ரொம்ப முக்கியம் சார். இது வார்த்தையிலலாம் சொல்ல முடியாது சார். ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு அத்தியாவசிய பொருட்களால சந்திக்க முடியாத டைம்ல இது வந்து எங்களை கை கொடுத்துருச்சுன்னாவே அது ரொம்ப எப்படி சொல்றது, எனக்கு இப்ப காசு தேவை, ஒரு 3000 ரூபாய் எனக்கு தேவை. நான் யாரும் கடன் கேட்க மாட்டேன். இப்போ நின்று தூங்காம கொள்ளாம ஓட்டி அந்த 3000 ரூபாய் எடுத்துருவேன். எடுத்து அந்த பிள்ளைக்கு தேவையா கடமா கொடுப்பேன். அதே அந்த 3000 ரூபாய்க்கு நாங்க மாசம் ஃபுல்லா கஷ்டப்பட்டுக்கிறோம். அது இல்லாம லீவு போயிடும், குடிச்சுன்னு கொடுப்பாங்க. எப்படி சொல்றது, அந்த கணக்கு கரெக்டா தான் இருக்கும், ஆனா அவங்க கம்மியா தான் கொடுப்பாங்க. அவங்க முன்னாடி வந்து எதுவும் ஒண்ணும் பேச முடியாது, கேட்கவும் முடியாது, கூனி குறுக்கி தான் நிக்கணும். அப்ப இந்த கையில இந்த சம்பளம் வரும்போது கஷ்டமா இருக்கும். இவ்வளவு வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியே தோணும். இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், அப்ப இது வராம இருக்கலாமே அப்படின்னு. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 2000 ரூபாய் வேணும். இப்போ எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும்னா காலையில ஏத்துருவேன், வண்டி ஏத்து ஓட்டி ஏத்துட்டு தான் வீட்டுக்கு போவேன். அந்த காசு அவங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டேன்னா அந்த டைம்ல நான் கொடுத்துருவேன். இல்லைன்னா நான் சொல்லிடுவேன், என்கிட்ட தலை மட்டும் தான் இருக்குது, எடுத்துன்னு போயிடுவேன், எனக்கு இப்போதைக்கு காசு இல்லை, இந்த டைம்ல தான் என்னன்னு கொடுக்க முடியும். நான் எப்படி நேருக்கு நேரம் இது வேணா பேசிடுவேன், கடைக்காரர் யாரா இருந்தாலும். இப்போ போங்க அப்போ போங்க வாங்க எல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு இருந்துச்சுன்னா கொடுத்துருவேன், இல்லைன்னா இந்த டைம்ல வாங்க நான் கரெக்டாக காசு கொடுத்துறேன்னு சொல்லிடுவேன். அது போல இந்த ஆட்டோ வந்து நிறைய விஷயத்துல எனக்கு வந்து தூக்கி கொடுத்துருவேன்.
இப்போ என்னன்னா என்னால் வந்து இப்போ ஆட்டோ கொஞ்சம் அதோட மெயின்டெனன்ஸ்லாம் கொஞ்சம் பண்ண முடியல. அது சம்பாதிச்சுட்டே இருக்குன்னா தவிர அதுக்கு தகுந்த வேலையை நான் வந்து அது கொடுக்க முடியல. அது சரியா பார்க்க முடியல. அது கொஞ்சம் இப்போ சரியா பார்க்கணும். ஏன்னா என்ன வந்து முன்னேற்றி பார்த்தது இந்த ஆட்டோ தான். இப்போ இந்த ஆட்டோவே வந்து நான் என்னால் சரி பண்ண முடியாம இருக்கிறேன். அதுக்கு ஒரு இப்போ 20,000. ஆட்டோ மேல ஒரு அன்பு வந்துருச்சு அப்போ? ஆமாம் சார். ஆட்டோ இல்லை ஏதாச்சும் ஒன்று எனக்கு அப்படியே கண்ணு கலங்கிடும், துக்கம் அடைச்சிக்கும். லைட்டாக பேக் சைடில் அந்த சைடில் என்ன பண்ணிக்கிறாங்க, பிளேடு போட்டு கீச்சிட்டாங்க. துக்கம் அடைச்சிக்கிச்சு எனக்கு. ஏன்னா அது என் சொல்றதெல்லாம் கேட்கும். நான் எப்படி சொல்றதுன்னா அது யாருக்கும் ஓட்ட வராது இந்த ஆட்டோ ஒண்ணுமன்னா. இந்த ரஜினி ஒரு படத்துல சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பேசுவாங்க அந்த அந்த கார்ல, அதெல்லாம் பொய்ன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அது பொய்யெல்லாம் கிடையாது, நிஜம்தான். அது வந்து ஒரு வண்டியோ இல்லை வீடோ ஏதோ ஒன்று ஒரு ஆளுங்களை வந்து செலக்ஷன் பண்ணுதுன்னா அது கடவுள் அமைச்ச ஒரு காரியம் தான் நான் நம்புறேன் இந்த ஆட்டோ மூலியமா. யார் பார்த்தாலும் எங்கிட்ட இருக்கும் செய்ய சொன்னீங்கன்னா ஒரு மாதிரியே போகுது, ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்னு. ஆனா எனக்கு எல்லாமே ஸ்மூத்தா இருக்கும், கரெக்டா போகும். உங்க சொல் பேச்சு கேட்கும். ஆமா. யாரோ நான் என்ன பண்ணுவேன், ஏதோ திங்க் பண்ணிக்கும்போது என்னை மறந்துடுவேன். அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கும், ஆனா கரெக்டா போகும், யாரையும் மோதாது. சண்டை போட்டிருக்கீங்களா ஆட்டோவோட? ஆமா. சில விஷயங்கள்லாம் எங்கன்னா நின்றுச்சுன்னா ஏன் அப்படி பண்ற, எதுக்கு எங்க இப்ப போய் எந்த மெக்கானிக் பார்ப்பேன், சலகுல வச்சுன்னா அடிச்சிடுவேன் நான், ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் நான். சொல் பேச்சு கேட்டுரும். ஆமா உடனே. அப்புறம் திங்க் பண்ணி யோசிப்பேன் எதனால அப்படி இருக்கு, அப்ப மெக்கானிக் இப்படி சொல்லிருக்காங்க அப்படி சொல்லிருக்காங்க, அப்படி சரி பண்ணோம்னா ஸ்டார்ட் ஆயிடும். என்ன ஆச்சு, முன்னேற்று நடு ரோட்ல போய் சலக்க நின்றுச்சு. என்ன இப்படி பண்ணிட்டேன், ரோட்ல இருந்து அணைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உடனே திருப்பி எல்லாம் என்னம்மா சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்றாங்க. அதை சொன்னேன், என் அண்ணன் திட்டல ஒண்ணுதான் திட்டுறாங்க, நீ எதுக்கு நின்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் தனியா இருந்தனா பேசுவேன், அதுகிட்ட பேசுவேன் நான். எப்படி சொன்னா, உன்னை ரொம்ப நீ என்ன ரொம்ப விரும்புனதுனால தான் நான் உன்கிட்ட வந்தேன், நீ என்ன ரொம்ப விரும்புனதுனால தான் ரெண்டு பேருக்குமே ஆட்டோ மேல கிட்டத்தட்ட லவ். ஆமா சார், ரொம்ப எனக்கு பிடிக்கும். நானும் வண்டி ஓட்டுறேன். எப்படி சொல்ல, நிறைய பேர் நல்லா பார்த்துருக்கிறேன் வண்டி ஓட்டுறதுலாம். எங்க அண்ணன் ஓட்டுவாரு, தம்பி கார் ஓட்டுவான். ஆனா என் தம்பி ஓட்டுறதுலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அவன் ஒரு இடம் கூடமா ஓட்டுவான், யாரு என்ன மோதுற மாதிரி, யாருன்னா என்ன பண்றது, எப்படி சொல்றது, ஒரு கெத்து மாதிரி ஓட்டுவான், அப்படியே பயமே இல்லாத மாதிரி ஒரு மோதுற மாதிரி ஓட்டுவான். ஆனா நான் அப்படி இல்லை. நான் ஓட்டும் போதே பார்த்தீங்கன்னா என்கிட்ட உட்காந்து பேசஞ்சு அவங்களும் பாதுகாப்பா இருக்கணும், வரவங்களும் பாதுகாப்பா இருக்கணும், நானும் இருக்கணும், ஆட்டோவும் இருக்கணும். இத்தனை பேருக்குள்ள இந்த பொது இதுல நான் ஓட்டும் போது இத்தனை பேருக்கும் நான் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் ஓட்டுவேன். ஆட்டோ என்ன பேர் சொல்லி கூப்பிடுவீங்க? நான் என்ன பேர்லாம் வைக்கல சார், ஆனா கூப்பிடுவேன். ஆட்டோனாலே எனக்கு பிங்க்னு பேர் வந்துருச்சு. ஏன் வந்துருச்சுன்னா, இந்த ட்ரெஸ் யாரும் விரும்பல. இது வந்து ஒரு காட்டானு ஒரு குப்பை காடு போடுற மாதிரி இருக்கு, ரோஸ் கலர்ல, அதனால நான் போடல சொன்னாங்க. அப்ப எனக்கு வந்து அரசாங்கமே ஒரு யூனிஃபார்ம் எனக்கு கொடுத்துருக்குன்னா அது எனக்கு பெருமை. அதனால நான் தேடி பிடிச்சி ட்ரெஸ்ஸை அப்படியே இது பண்ணி என் பாப்பாவெல்லாம் செல்போன்ல கொடுத்து எந்த ட்ரெஸ் போட்டா இதுக்கு மேட்சா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோ தொழிலாவே ஒரு பொறுக்கி தொழில் மாதிரி சொல்றாங்க. ஆனா அது எனக்கு வந்து அப்படி தோணலை. எனக்கு வந்து படிச்சுட்டு ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸ்ல வேலை கிடைச்ச மாதிரி தான் எனக்கு இந்த வேலை. அப்போ ரொம்ப திங்க் பண்ணி என் பாப்பாட்டில் செலக்ஷன் பண்ணி இந்த நர்ஸு ட்ரெஸ்ஸு 4,500 ரூபாய் ஆயிடுச்சு. இது எடுத்து தைக்கிறதுக்கு மட்டும், ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும். அப்போ எங்க வீட்டுக்கார, இது இந்த ஆட்டோ ஓட்டுறதுக்கு உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு தேவையானாரு. பேசவே கூடாது, அமைதியா இருக்கு. ஆசைப்பட்டது கிடைச்சிச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படியெல்லாம் செய்யணும் பெஸ்டா அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, அப்படியெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டேன் எனக்கு. அப்ப சொன்னாங்க, இப்போ வந்துருச்சு பாருப்பா பிங்க்கு, எப்படியும் அடிக்குது பாரு, கண்ணு குசுது, ஒரு மாதிரி கேலி செய்யற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனா நான் அது போல்டா எடுத்துப்பேன். பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருக்கு, என்னை மதிச்சு அரசாங்கம் இந்த ட்ரெஸ் எனக்கு கொடுத்துருக்குன்னா அப்போ வந்து நான் தகுதியான அந்த ஆட்டோக்கு எனக்கு தகுதி எனக்கு இருக்குன்னு சொல்லி நான் பெருமையா அந்த ட்ரெஸ்ஸை போடுவேன். ஒரு அக்கா சொல்றாங்க, காக்கி சட்டை வந்து எனக்கு இது பிடிக்காதுரி, நான் காக்கி சட்டை தான் போடுவேன். அப்படின்னா ஏங்க அப்படின்னு கேட்டா, ஆம்பளை மாதிரி கெத்தா இருக்கணுமா, அதனால வந்து காக்கி சட்டை போடணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஜென்ஸு தான், லேடிஸ் தான், அவங்களுக்கு குறைஞ்சவங்க நம்ம இல்லை, நம்மளுக்கு குறைஞ்சவங்க அவங்க இல்லை. அவங்க ஜென்ஸுக்கு தகுந்த ஒரு காக்கி சட்டை அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த ஆட்டோவுக்கு தகுந்த ஒரு யூனிஃபார்ம் திங்க் பண்ணி அது பிளான் பண்ணி இப்படி கொடுத்தா பெஸ்டா இருக்குமான்னு சொல்லி பெஸ்டா கொடுத்துருக்காங்க நமக்கு. அப்ப இது போறதுதான் நம்மளுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லி, உங்கள்டெல்லாம் பேச முடியாதுடி அப்படின்னு சொல்லி அப்படின்னாங்க. எங்க மீட்டிங் போனாலும் அந்த வீர பெண்கள்ல
வந்துச்சு பாரு பிங்க்கு. என் பேர் தெரியாது, என்னோட ஆட்டோ பேர் வச்சுதான் என்ன எல்லாரும் சொல்லுவாங்களே. உங்க பேரே முதல்ல அம்முங்கிற பேரு இல்ல. வந்து சும்மா அப்படி வச்சுட்டாங்க. வச்சுட்டாங்க. ஆனா இப்ப பிங்க்குங்கிற பேரு பிங்க் தான். பிங்க் வந்துச்சு. பிங்க் யாரு அந்த பிங்க் கலர் ஃபுல் ட்ரெஸ் பிங்க் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப எனக்கு பெருமை தான் அது சொல்லும் போதெல்லாம். இப்ப இந்த சந்தோஷம், இந்த தன்னம்பிக்கை இதெல்லாம் அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் அவர் கொண்டு வந்த திட்டத்தால தான், அப்படிதானே? ஆமா சார், மறக்கலாம் முடியாது, அவரெல்லாம் மறக்க முடியாது. ஆனா அவர் தோத்து போயிட்டாரு. அவருடைய ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அந்த இல்ல யாருக்கு சார், ஓட்டு போட்டீங்க ஃபர்ஸ்ட்? அவரு இழக்கல, ஜனங்க இழந்துட்டாங்க. அவரு வந்து இழக்கல, அவரு கரெக்டா எப்பயும் போலதான் இருக்கிறாரு செய்யறதுக்கு. ஜனங்க இழந்துட்டாங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் அவருக்கு தான் சார் போடுவேன். ஏன்னா அவரால சார் நாங்க எங்க வாழ்க்கை திரும்பி வந்திருக்குது. அப்ப அவருக்கு தான் நான் போட முடியும். அவரு வந்தா நல்லா இருக்கும். இன்னும் இதெல்லாம் வச்சேன், நான் ஓட்டெல்லாம் போட்டு சரி ஒரு பாட்டு ஒண்ணு வச்சேன். அவன் சந்தோஷமா இருந்துச்சு, இவர் வர போறாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோலாம் ஓட்டிட்டு வீட்டுக்கு போறேன். ஒரே அதிர்ச்சி எனக்கு. ஆனா நான் அப்போ வீட்டுக்கு போய் உள்ள போல. ஏன்னா ஏதாச்சும் ஒண்ணு துக்கமா இருந்துச்சு என்ன பண்ணுவேன். ஆனா கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, வந்துருவாரு எப்படியாச்சும் கொஞ்சம் நான் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் நாங்க யோசிக்கல. டக்குன்னு கேள்விப்பட்டோன்னே 3 நாள் 4 நாள் ஒரு வாரமா சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஒரே கஷ்டமா இருந்துச்சு, அழுக வந்துருச்சு. ஏன் கடவுளே அப்படி நல்லா தானே போச்சு, ஆட்சி போச்சு, ஜனங்களுக்கு என்னன்னா ஸ்மூத்தா இருந்துச்சு. அவர் என்ன ஃப்ரீயா செஞ்சாருன்னு முக்கியம் கிடையாது. தேசத்துல வந்து மனுஷங்களை அவங்க வேலை பார்க்கறதுக்கு ஸ்மூத்தா போச்சு, அதுல பெஸ்டா இருந்துச்சு. நமக்கு என்ன வேணும், ஒரு வீடு இருந்தா நிம்மதியா தூங்குவோம், எழுந்துக்குவோம், நம்ம வேலை பார்க்கவும் தான். அது போல இருந்துச்சு தேசம். சரி, ஆனா அவர் அன்னைக்கு தோத்து போன அன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டம் சார், அதெல்லாம் வந்து வார்த்தையில சொல்ல முடியாது சார். ரொம்ப துக்கம், சாப்பிட முடியல ஒண்ணுமேனா. அவரு தோத்துது. இன்னொன்னு கண் கலங்கி நின்னது வந்து, கண் கலங்கக்கூடாது அவரெல்லாம். ஏன்னு கேள்வி, அவர் செஞ்சிருக்கிறாரு, நிறைய செஞ்சிருக்கிறாரு, செய்யணும்னு வந்திருக்கிறாரு இல்லையா. நாங்க தான் கிளம்பணும். ஏன்னா அவரு தோத்து போல, தேசம் தான் தோத்து போயிடுச்சு. அவருக்கு சாதகமா ஓட்டு விடல. நிறைய பெண்கள் பாதுகாப்பு இல்ல, நிறைய வன்முறைகள் நடக்கு, ரவுடிசம் இருக்குது, அதுதான் சொன்னாங்க. நிறைய கஞ்சா புழக்கம் இருக்குது. இதுல எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, அவர் ஆட்சி நல்லா தான் நடத்தினாரு. ஆனா அது வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கினாங்க. வெளியில இருக்கிறவங்க, அந்த அவர் சார்ந்த உள்ள அந்த அரசாங்கத்துல அதிகாரிங்க உள்ள இவரோட இதுக்கு அது கொண்டு போல. இதெல்லாம் தேசத்துல நடக்குது, இப்படி எல்லாம் மக்கள்கிட்ட ஒழுங்கா எடுத்துக்க சொல்லல. மக்கள் இல்ல, இந்த கஞ்சா இதெல்லாம் வருது, போதைப் பொருட்கள் எல்லாம் வருதுன்னு சொல்றாங்கன்னா, இது அவரோட பார்வைக்கு கொண்டு போல. இவங்களே வந்து மெயின்டைன் பண்ணிக்கினாங்க. அவரு வந்து என்ன பண்ணாருன்னா, நான் நல்லாதான் கரெக்டா ஆட்சி நடத்துறேன் அப்படின்ற மாதிரி நல்லாதான் பெஸ்டா தான் நடத்தின்னு போனாரு. ஆனா இது அவரோட பார்வைக்கு வந்து கொண்டு போல, சில முக்கியமான குறைபாடுகள் எடுத்துட்டு போல. இப்ப சொல்றாங்க இல்லையா, எனக்கு வந்து இங்க குறையா இருக்கு, அங்க குறையா இருக்கு, இப்படி செஞ்சா பெஸ்டா இருக்கும், அப்படி செஞ்சா பெஸ்டா இருக்கும். அது போல யாருமே அவர் கையில கொண்டு போல, இது செஞ்சா சரியா இருக்கும், அது செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு. ஆனா நல்லா அவருக்கு தெரிஞ்ச மாதிரி பாத்தீங்கன்னா நல்லாதான் பெஸ்டா தான் கொண்டு பண்ணாரு எனக்கு தெரிஞ்சு. மக்கள் ஏன் இப்படி மாத்தி ஓட்டடிச்சாங்க நினைக்கிறீங்க? குறிப்பா பெண்கள் வந்து கணிசமா ஒரே கருத்து என்ன வைக்கிறாங்கன்னா, போதைப் பொருட்கள் வந்து ஸ்கூல்ல வந்து ரொம்ப பழக்க வழக்கம் ஆயிடுச்சு, எங்க பிள்ளைகளை காப்பாற்ற முடியல, ஸ்டேஷன்ல போனாலும் மரியாதை இல்லை, எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. இப்ப மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் அப்படியே இருக்கு இல்லையா? மாறிச்சான முழுமையா எங்களுக்கு தெரியல. இன்னும் இப்ப வர காலத்துலதான் தெரியும் அது முழுசா மாறிச்சா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சொல்றாங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது சொல்றாங்க. அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்டேஷன்ல அவ்வளோலாம் கொடுக்கல. இப்ப சமயத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நான் போன வந்தாங்க. ஆனா வந்துட்டு அவங்களுக்கு சாதகமா பேசிட்டு போயினே இருந்துட்டாங்க. எப்படின்னா அவரு இப்ப இருக்கிற முதல்வர் வந்து கட்டளை போட்டிருக்காரு இல்லையா, இவங்க பொதுமக்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் நீங்க கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க. அது எப்படின்னா கொடுத்த மாதிரியும் இருக்குது, கொடுக்காத மாதிரியும் இருக்கு. அது எங்களுக்கு வேணாம். நான் என்ன சொல்லுவேன்னா, ஒருத்தர் நீதி கேட்க போறாங்கன்னா அந்த இடத்துல கரெக்டா இருக்கணும். இவங்களுக்கு என்ன குறை, இவங்க எதனால அந்த பிரச்சனை, எதுக்கு இது வந்து அதை வந்து விசாரிச்சுட்டு சரி பண்ணா மட்டும் போதும். மற்றபடி நாங்க வேற எதுவுமே கேட்கவே இல்லை. வந்திருக்கவங்களும் கூட பொறுப்பா நடந்துக்கணும். ஆமா, பொறுப்பா நடந்துக்கணும். அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆயில் இடத்துல ஒரு மரியாதையோ, எங்க மாதிரி உள்ள நடத்தர் உள்ள ஒரு மரியாதையும் அது வந்து சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ ரொம்ப வசதியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு மதிப்பும், எங்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஒரு மதிப்பும் வந்து
அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆனா அவர் இப்போ வந்திருக்கிறதும் சொல்றாரு, இது போல வந்து எல்லாருக்கும் சரிசமானமான ஒரு மரியாதை வந்து வரணும்னு சொல்லி. ஆனா அது நடைமுறையில இருக்கும். நம்ம நடைமுறையில் வரணும். இப்போ நீங்கள் வரும்போது ஆட்டோவில் வரும்போது சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்கள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஏதோ சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்லாம் கேட்டீங்க. ஆமா சார், அவர் ஆறுதல் சொல்லணும் எனக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா எல்லாரும் என்கிட்ட சொல்றாங்க, நீ அவருக்கு என்ன ஆறுதல் சொல்ல போற, என்ன செஞ்சுட்டாரு, என்ன போனாரு, என்ன வந்தாருன்னா மேலோட்டமா பாக்குறவங்களுக்கு எல்லாம் அவர் என்ன செஞ்சாருன்னு தெரியாது. ஆனா அது உள்ள போயிட்டு எப்படி சொல்றது, எல்லாமே அவராலதான் அவங்களாலதான் வந்திருக்கு. இப்போ வந்து நாங்க ஒரு எஸ்ஏன்னு வச்சுக்கோங்க, அந்த எஸ்ஏ மேல் மட்டத்துக்கு கொண்டு வந்ததே அவங்கதான். இதுல இருந்து மேல வரணும் அப்படின்றத பத்தி அது இன்னும் நிறைய விஷயம் எனக்கு தெரியாதெல்லாம் நிறைய. அந்த நாங்க ஸ்டேடியத்துக்கு போனோம், அதுல இருந்து போட்டு காமிச்சாங்க, நிறைய வந்து செஞ்சிருக்கிறாரு. அவ்வளோ பெண்களுக்கு, எல்லா பெண்களுக்கு தான், இந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஹாஸ்டல்ல இருந்து படிப்பு வசதி வரைக்கும், இந்த மாதிரி வந்து கிராமத்துல இருக்கிற பெண்களுக்கு ஹாஸ்பிட்டல் வசதி, இது மாதிரி வந்து நிறைய வந்து செஞ்சிருக்கிறாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நல்லா இப்போ அவர் ஆட்சியை விட்டு இறங்கிட்டாரு, இப்போ என்ன போய் ஆறுதல் சொல்லுவீங்க? ஒரு தோக்கல, அதான் சொல்லுவேன். முன்ன எப்படி நீங்க அத்தனை வருஷத்துல வெயிட் பண்ணிட்டு நீங்க யாரும் சொல்லி நிரூபிச்சீங்கன்னா, அது போல இப்போ ஜனங்க வந்து அவங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்புல வந்து உங்களுக்கு நீங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. அப்போ இவரு வந்து எனக்கு ஓட்டு போடணும்னு கேட்காதே அவங்களே வந்து கொண்டு வந்துருவாங்க இவரு. எனக்கு தெரிஞ்ச கருத்துல நான் சொல்றேன். ஏன்னா அவரு இன்னொன்னு, இது சொல்லாம சொல்லக்கூடாதான்னு தெரியல, நிறைய யூடியூப்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து தப்பா வந்து விமர்சனம் பண்ணி போடுறது, அது வந்து தப்புதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆளுகிற முதலமைச்சரும் சரி, அப்ப ஆண்டு இந்த முதலமைச்சரும் சரி, ஒரே தகுதி உள்ள மனுஷன்தான். அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பதவியில இருக்கிறாங்கன்னா, அதுல வந்து யாருக்குமே யாரும் வந்து மட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு தப்பா வந்து விமர்சனம் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தகுதியில அவங்க இருக்கிறாங்க. நான் என்னை பத்தி இந்த அரசியல்ல பிடிக்காத ஒண்ணு என்னன்னா, அவங்கள பத்தி இவங்கள பத்தி அவங்கள மட்டம் தட்டுறது எனக்கு அது பிடிக்கல. ஒரு தனிப்பட்டோட மனுஷனோட ஒரு வாழ்க்கையோட காரியம் வந்து இப்ப இது பொது மூலியமா சொல்றது அது அநாகரிகமா நினைக்கிறேன். எனக்கு அது வேணாம். நான் என்னன்னா, நீங்க ஜெயிச்சிட்டீங்களா, நீங்க எப்படி பெஸ்டா செய்யறீங்கன்னு சொல்லி அதுல நிரூபிங்க, அதுல செய்யலாம். நீங்க இல்ல வந்துட்டு இவரு மட்டம் சொல்றது, இவங்க வந்து அவங்கள மட்டம் பண்ற செய்யறது, இதெல்லாம் சரியா எனக்கு ரசிக்க முடியல. பார்க்கவே முடியல. யூடியூப்ல சுத்தமா ஒரு மாதிரி எடிட் பண்ணி போடுறது, ஒரு மாதிரி வந்து தலைக்குருவா பேசுறது, இதெல்லாம் வந்து. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆளு ஒருவரை பத்தி பேசினா கூட எனக்கு கோவம் வரும் தான். ஏன்னா அந்த ஒரு தகுதியில அவங்க இருக்காங்க இல்லையா. முதலமைச்சர் பதவினா லேசான பதவிகள், எத்தனையோ உயிர்களை அவங்க காக்குறதும் முன்னேற்றி கொண்டு வர்றதும் அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அந்த பதவியிலயும் அந்த தகுதியிலயும் அவங்க இருக்கும் போது பாத்தீங்கன்னா, அப்போ அவங்களுக்குள்ளேயே இதை நடக்கிறது வந்து இது எந்த ஆட்சியிலுமே கொண்டு வர மாட்டேன்றாங்க. இது வந்து கண்டிப்பா நிறுத்தணும். இது நீங்க பரஸ்பரம் மரியாதை குறைவா பேசக்கூடாது. ஆமா, அந்த மரியாதை வந்து காப்பாத்திக்கணும். பேசுறீங்களா ஆட்சியில, நான் இது செய்யறேன் அதை செய்யறேன் இது பண்ண, அது வந்து பேசிக்கலாம். பொதுவா இருக்கிறது, தனிப்பட்ட முறையில வந்து பேசுறது மட்டம் பண்றது இதெல்லாம் வந்து அநாகரிகமான காரியம் தான். என்ன எனக்கு தெரிஞ்ச மேல அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த குரல் வந்து போய் சேரும்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய ஆட்டோ பயணம் எனக்கு ஆக்சுவலி ஜஸ்ட் நம்ம சந்திச்சு எவ்வளோ நேரம், 1/2 மணி நேரம் இருக்குமா, 1 மணி நேரம் இருக்கும். அவங்கள சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த ஆட்டோ உங்களுக்கு எதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துச்சோ, எனக்கு தெரிஞ்சு நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து பணங்கிறது சுயமரியாதையை கொடுத்துருக்குது. அதை வந்து அடுத்த தலைமுறைக்கும் நல்ல அந்த குழந்தைகளையும் படிக்க வச்சு, உங்களுக்கும் நீங்கள் சொல்கிற அந்த சந்தோஷமும் உங்களுக்கு வந்து நிரந்தரமாக வாழ்க்கை முழுக்க கிடைக்கணும்னு நான் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. நன்றி சார், உங்களை சந்திச்சல ரொம்ப நன்றி. ரொம்ப ஆசைப்படுது இந்த ஆட்சி வந்ததுல இருந்து அவரு பார்க்கணும் பேசணும்னு. ஆனா முன்னாடி இந்த முதல்வரை பார்க்கணும்னு சொல்லி, ஆனா பார்க்க முடியாம போயிடுச்சு. எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியாது. ஆனா வந்து உங்க மூலியமா ஒருவேளை இதை பார்த்து அவர் கூப்பிட்டாலும் கூப்பிடலாம். கூப்பிட்டா நிஜமாவே ரொம்ப நன்றி சொல்லுவேன், கடமைப்பட்டிருக்கேன் அவரு. அப்படி ஒரு மனுஷன் வந்து எனக்கு உதவி செஞ்சிருக்கிறாருன்னா அது எனக்கு பொக்கிஷம் தான். சின்ன வயசுல எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், முதல்வர் அவங்க நல்லா கேள்விப்பட்டிருக்கேன். தள்ளி நின்று எங்க ஊர் வழியா வரும்போது நாங்க தள்ளி நின்று தான் பார்த்துருக்குறோம் எங்க ஊர்ல சாரும் போது. இப்போ வந்து இவர் கையில வந்து நான் நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறேன்னா அது எனக்கு ஒரு பொக்கிஷம் தான். அந்த குரல் வந்து அவருக்கு காதுக்கு கேட்கட்டும். நம்ம ஏதாவது ஒரு வாய்ப்புல திரும்ப
அவர் இன்னும் நல்லா இருக்கணும், அவர் உடலை பார்த்துக்கணும், இதோடு முடிஞ்சிச்சுன்னு அவர் உக்காந்துடக்கூடாது. தன்னமே சொன்னாங்க இல்லையா, நாங்கள் புதஞ்சாலும் மீண்டும் முளைச்சு நாங்கள் வருவோன்ற போல அவர் மீண்டும் அவர் வரணும். இன்னொரு வாய்ப்பில் பேசுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.